கலைமகள் உதித்த பார்க்கடலிலிருந்து எடுக்கப்படும் உப்பு கல்லுப்பு. கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம். இதை வீட்டில் குறையாமல் வைத்திருப்பவர்களுக்கு செல்வம் சேரும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பை கொண்டு இந்த ஒரு விஷயத்தை, அதாவது பரிகாரத்தை நாம் செய்யும்போது நமக்கு வந்த கஷ்டம், கண்டிஷ்டி என எல்லாமே கண்காணாத இடத்திற்கு தூரமாய் ஓடி போய்விடும். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்பொழுதும் கஷ்டமான சூழ்நிலை மனதை வாட்டிக்கொண்டே இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். துன்பமான சூழ்நிலையில் கடவுளை அழைக்க வேண்டும். கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கும் இறைவன் எல்லா பொருட்களிலும் நிறைந்து காணப்படுகிறார். பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், துன்பம், துயரம், ஒரு வீட்டில் அழுகை சத்தம் எதன் மூலமாவது கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ரொம்ப எளிதாகவே அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கண்ணாடி கோப்பையில் அதை போட்டு அதன் மீது ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும். பின்னர் வீட்டின் நடுப்பகுதியில் கொண்டு போய் வைக்க வேண்டும். ஒரு இரவு முழுவதும் உப்பு அங்கேயே இருக்க வேண்டும். வீட்டின் 4 திசைகளையும் இணைக்கும் இந்த நடுப்புற பகுதியில் கல்லுப்பை வைப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் ஈர்க்கப்படும் என்பது வாஸ்து நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை மாலை வேளையில் 5 சாய்ந்த பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட்டு மறுநாள் காலையில் அதை அப்படியே ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு போய் நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும். நீர்நிலைகள் அருகில் இல்லாதவர்கள் சிங்கில் போட்டு தண்ணீரை ஊற்றி கரைத்து விட வேண்டும். இதுபோல தொடர்ந்து வாரம் ஒரு முறை என 9 முறை செய்ய வேண்டும். அதாவது 9 வாரங்கள் செய்ய வேண்டும். ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில் செய்வது நல்லது. இப்படி செய்யும் பொழுது வீட்டில் எதிர்மறை சக்திகள், கண்டிஷ்டிகள், செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் அவை காணாமல் போகும். இதனால் குடும்பத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகி கஷ்டங்கள் தீர்ந்து அழுகை சத்தம் நிறுந்து சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும். எப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் அழுகை சத்தம் இருந்தால் அந்த வீட்டில் துர்சக்திகள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். எனவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பரவ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் 9 வாரங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமையில் செய்து வர நல்லதொரு மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.